கிரக பயிற்சிகளால் உண்டாகும் தோஷத்திற்கு பரிகாரம் வேண்டுமா? முன்னோர் சாபம் நிவர்த்தியாக வேண்டுமா? உங்களின் 7 தலைமுறைக்கும் புண்ணியம் சேர்க்க வேண்டுமா? நீங்கள் செய்ய வேண்டியது அன்னதானம் மட்டுமே. கடந்த 4 ஆண்டுகளாக தினமும் மதுரையில் 300 வறியோரின் வயிற்று பசியை ஆற்றி வருகிறது மதுரையின் அட்சய பாத்திரம் ட்ரஸ்ட். நீங்களும் உதவ அன்பு வேண்டுகோள். மேலும் தொடர்பிற்கு நெல்லை பாலு, நிறுவனர் 9442630815. கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமான காஞ்சி பெரியவரின் மகிமை குறித்து மதுரை அனுஷத்தின் அனுகிரகம் நிறுவனர் நெல்லை பாலு அவர்கள் தொகுத்து வழங்கும் ஸ்ரீ மகா பெரியவா மகிமை சிறப்பு தொகுப்பு. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். இன்றைக்கு மகா பெரியவா இல்லை என்றாலும் காஞ்சிபுரத்திலே அதிஷ்டானத்திலே இன்றைக்கும் எல்லோருக்கும் மகா பெரியவா அருளினை இன்றைக்கு அருளி கொண்டிருக்கிறார்கள். காஞ்சிபுரத்திலே மகா பெரியவா இருந்த வரைக்கும் நாம் காஞ்சிபுரம் போய், கலவைக்கு போய், ஓரிக்கை போய் மகா பெரியவாளை நாம் தரிசித்து விட்டு வந்தோம். அவர் இன்றைக்கு இல்லை என்கிற கவலை யாருக்கும் வேண்டாம். காஞ்சிபுரத்திலே அதிஷ்டானத்திலே இன்றைக்கும் நம்மை அவர் வழிநடத்தி கொண்டிருக்கிறார். ரா கணபதி தொகுத்த தெய்வத்தின் குரல் மூலமாக இன்றைக்கும் மகா பெரியவா நம்மிடையே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். காஞ்சிபுரத்துக்கு வருகிற பக்தர்களுக்கெல்லாம் மகா பெரியவா அவரவர்களுக்கு வேண்டியதை, சந்தோஷத்திலே வந்தவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுத்தும், தனக்கு துக்கமாக இருக்கிறது என்று வந்தவரிடத்திலே ஆறுதலாக பல்வேறு வார்த்தைகளை கூறிய அற்புதமான மகான் ஒருவர் மாமுனிவர் காஞ்சி பெரியவர் சந்திரசேகரேந்திர சரஸ்வதி சுவாமிகள். ஒரு முறை ஒரு 40 வயது ஒரு பெண்மணி காஞ்சிபுரத்திற்கு வந்து மகா பெரியவாரிடத்திலே தன்னுடைய தன்னுடைய துக்கங்களை எல்லாம் கொட்ட வேண்டும் என்று நினைத்து கொண்டு பெரியவாரிடத்திலே வந்து காத்து கொண்டிருக்கிறார். அப்படியே வரிசையிலே வந்து கொண்டே இருக்கிறார். பெரியவாரிடத்திலே வருகிற பொழுது பெரியவாரிடத்திலே தன்னுடைய துக்கத்தை சொல்ல வேண்டும், பெரியவாரிடத்திலே தனியாக சில வார்த்தைகள் சொல்ல வேண்டும் என்று சொன்ன உடனே பெரியவா எப்பொழுதுமே தனியாக ஒரு பெண்மணி வந்தால் அவரிடத்திலே பேசுவது கிடையாது. கூட்டமாக இருந்தால் பேசுவார். உடனே பெரியவா இடத்திலே அந்த பெண்மணி தனியாக உங்களிடத்திலே சில விஷயங்கள், என் மனக்குமுறலை உங்களிடத்திலே கொட்ட வேண்டும் என்று சொன்ன உடனே பெரியவா என்ன செய்தார் என்றால், பக்கத்தில் மடத்து அன்பரை அழைத்து, இந்த கூட்டத்தில் வந்தவரிடத்தில் யாருக்காவது முழுசா செவிடா காது கேட்காத யாராவது இருக்கிறாரா, அவரை பார்த்து அழைத்து வா என்று சொல்லுகிறார். உடனே அங்கே மடத்து அன்பர் போய் இப்படியே பார்த்து விட்டு, அவர் அன்றைக்கு நேரம் பார்த்து ஒரு முழுமையாக காது கேட்காத ஒருவர் அங்கே இருக்க, பக்கத்தில் இருக்கிறவர்கள் கூட வந்து அவருக்கு காது கேட்காது என்று சொல்கிறார்கள். உடனே அவரை அழைத்து வந்து இந்த பெண்மணியோட பக்கத்தை இழுத்து விட்டு, நீ அவ சொன்னாங்கிறதுக்காக காது கேட்காது என்று சொன்னதுக்காக அழைத்து வரக்கூடாது என்று சொல்லி அவ பக்கத்திலே போய், பெரியவா உன்னை அழைக்கிறார் என்று சொல், அவர் திரும்பி பார்க்கிறாரா என்று பார் என்று சொல்லிவிட்டு பக்கத்திலே போய் அவர் பெரியவா உங்களை அழைக்கிறார் என்று சொன்ன உடனே அவர் டமார் செவிடர் என்பதனாலே ஒன்றும் தெரியாத போல் நின்ற உடனே, ஆகா இவர் உண்மையிலேயே முழுமையாக காது கேட்காத நினைத்து கொண்டு அவரை அழைத்து கொண்டு இருவரும் பெரியவா பக்கத்திலே, அந்த பெண்மணி பக்கத்திலே அந்த காது கேட்காத நபரை நிற்க சொல்கிறார். பெண்மணி தன்னுடைய துக்கங்களை எல்லாம், தனக்கு ஏற்பட்ட துக்கங்களை எல்லாம் மகா பெரியவாடத்திலே சொல்லி, எனக்கு இதற்கெல்லாம் தீர்வு காண வேண்டும் பெரியவா, உலகத்திலே எனக்கு நான் நம்புகிற ஒரே கடவுள் நீங்கள்தான் என்பதை தெரிவித்து கொண்டு மகா பெரியவாடத்திலே தன்னுடைய துக்கங்களை எல்லாம் தெரிவித்தாராம். அது முடிந்த பிற்பாடு அன்றைக்கு பக்கத்தில் இருக்கிறவருக்கும் பெரியவா அது ஒன்றும் கேட்காத செவிடராக இருந்ததினாலே அவர் முடிந்த பிறகு பெரியவா அவரை கூப்பிட்டும் காது கேட்கவில்லை. அவருக்கும் பெரியவா பிரசாதத்தை கொடுத்து, அந்த பெண்மணியிடத்திலே கவலைப்படாதீர்கள், உன்னுடைய துக்கங்கள் எல்லாம் விலகும் என்று சொல்லி அவருக்கு அருள் பிரசாதத்தை கொடுத்து அனுப்பினார். இப்படி பெரியவா எப்பொழுது யார் துக்கத்தோடு வந்தாலும் சரி, காஞ்சிபுரத்திலே மகா பெரியவா இருந்த வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கூட்டம் அன்றைக்கு பெரியவாளை தரிசிக்க வேண்டும், அவருடைய அருள் பார்வை நம்மீது விழாதா என்கிற இயக்கத்தோடு தவித்தவர்கள் ஏராளமான பெயர்கள் உண்டு. பெரியவா என்கிற பேர் அமுதத்திடம் பெரியவா தன்னிடத்திலே பேசாவிட்டாலும் அவருடைய அருள் பார்வையாவது தன் மீது விழாதா என்று ஏக்கமாக இருந்தவர்கள் பல லட்சம் பேர் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட அருள் தெய்வம் இன்றைக்கும் நம்மை
காஞ்சிபுரத்திலே இருந்து கொண்டு நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பது சந்தோஷமான உண்மை. பெரிவாளை நாம் சிக்கன பற்றினால் கண்டிப்பாக பெரிவா நம்மை அருள்வாளிப்பார் என்பது உண்மை. ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. எல்லாம் வல்ல நம் ஜெகத்குருவின் திருவருளால் இந்த நாள் இனிய நாளாக அமைய அன்பு பிரார்த்தனைகள். ராம் ராம். ஓம் ஸ்ரீ மகா பெரிவா திருவடிகளே சரணம்.